வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது சித்தர் பாடல்களில் இருக்கக்கூடிய ஜோதிட குறிப்புகளை. அந்த வரிசையில் நாம் முதலாக எடுப்பது அருணகிரிநாதரின் நாள் என் செய்யும் இந்த பாடலை தான். முதல்ல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த பாடலை பார்ப்போம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கோடு கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். இதுல நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். நான் இன்னைக்கு அனுபவிப்பது என்னால நான் முன்னால செஞ்ச கர்ம வினைகள் அதேதான் நமக்கு திரும்புது. இது கர்ம விதி. இது என்னைய என்ன செய்யும், என்ன என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். எந்த கிரகத்தின் காலத்தில் தசை புத்தி கோச்சரம் மற்றும் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த வேதமாத கிரகத்தினுடைய செயல்பாடு, இந்த கிரகத்தின் வினையெல்லாம் நம்மை நாடி வந்து நமக்கு தேவையானதை செய்துவிடும். சனி திசை, ராகு திசை மாற்றம், சனி திசை பொறுப்பு சோதனை, சுக்கிர திசை உறவு வசதி ஆசை, இதெல்லாம் வந்துட்டு விதியா இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளைத்தான் இங்க சொல்றாங்க. கூற்று ஏன் செய்யும், ராகு கேது தரக்கூடிய திடீர் அதிர்ச்சிகள், கர்ம சுழற்சி, மனக்கலக்கம், மன சோதனைகள், இதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா கொடுங்கூற்று சொல்றது. அதாவது நம்மளைய சரியான பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக நிகழக்கூடிய மாற்றங்களைத்தான் ராகு கேதுக்கள் செய்கிறார்கள். அதனால் அதை கொடுங்கூற்று என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும். குமரேசர் முருகன் என்பவன் செவ்வாயின் சின்னம். அவரை குமரப்பருவம் என்றும் சொல்வார்கள். குமரப்பருவம் செவ்வாய். ஆக செவ்வாய் என்பது நமக்கு இருதாள், இரட்டை பாதுகாப்பு. சிலம்பு என்பது அதிர்வு அல்லது இயக்கம், செவ்வாயினுடைய செயல்பாடுகள் இயக்கம். சதங்கை நுட்பமான சக்தி. தண்டை என்பது தடை, நேரடி தடையை உடைப்பது. இது எல்லாம் செய்வது செவ்வாய்தான். ஆக வாழ்க்கையில் நம்ம செயல்பட தேவையான தைரியம், வீரியம் எனக்கூடிய மூன்றாம் பாவகத்தை செவ்வாய் ஆதிபத்தியத்தில் செய்யும் என்பதை மறைமுகமாக இந்த பாடல் சொல்கின்றது. சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். நான் கன்ஃபியூஷனா இருந்தாலுமே கூட இந்த மூன்றாம் பாவகம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது எனக்கு செயல்படும் பொழுது இந்த 6 விதமான குணங்கள், துரோக துஷ்ட குணங்களான 6, காம குரோத லோப மோக மதம் மாச்சரியம், இந்த 6 விதமான குணங்களும் நமக்குள்ள இருந்து மறைஞ்சிடும். நம்மளை வழிநடத்தும் சக்தியை தோன்றும். கிரக வினைகள் எனக்கூடிய இவைகள் நம்மை பாதிக்காது. தெய்வம் அதாவது செவ்வாயினுடைய வினையை செயல்பாட்டிற்கு வந்த பிறகு கிரகங்கள் கர்மம் ராகு கேதுவாக ஆகட்டும், அவை என்னை தாக்க முயன்றாலும் இந்த செவ்வாயினுடைய வினைய பயனால் நான் தப்பி விடுவேன். எந்த வினையும் என்னை வெல்லாது என்று சொல்ல வருகிறது இந்த பாடல். இந்த பாடல் நமக்கு சொல்வது, இந்த கிரகம் இந்த கார்த்திகை வேத மாதத்தின் செயல்படக்கூடிய கிரகமான செவ்வாய் மற்றும் விருச்சிக ராசிக்கு மிக பொருத்தமாக இருப்பதனால் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள்